ஹே காய்ஸ், நிறைய பேர் என்கிட்ட எப்படி இந்த சாங்ஸ் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறேன். இனிமேல் நீங்கள் எனக்கு ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்க தேவையில்ல. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டாக என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் சூனோ ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் சரி, என்ன சரி, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஃபோன் நம்பராக இருக்கட்டும், ஏதாவது கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த மியூசிக் சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, மேலே சிம்பிள் கஸ்டம் அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல கஸ்டமை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழே பாருங்கள், லிரிக்ஸ், சாங் டிஸ்கிரிப்ஷன் இப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் உங்களோட லிரிக்ஸ் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் லிரிக்ஸ் எழுதிக்கலாம். நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்க லிரிக்ஸை வந்து இங்கே போடுறேன். இது அந்த காதல் போஸ்ட்டுக்காக நீங்கள் போட்ட அந்த லிரிக்ஸ் தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல சாங் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எதாவது தேவை இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை அப்படியே விட்டுடலாம். திரும்ப கீழே வந்து சாங்கோட டைட்டில் போட்டுக்கோங்க. நான் இந்த இடத்துல சும்மா லவ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரியேட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சாங் க்ரியேட் ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட சாங் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்கள், ஒரு திசை காட்டி போட்ட ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் பார் இருக்கும். ஸோ சர்ச் பாரில் போயிட்டு இந்த இடத்துல கிரியேட்டர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதில் போய் நம்ம ஐடியை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டிக்டாக் ஐடியை தான் இட்ஸ் கிஷோர் 360 அப்படின்னு. ஸோ அந்த ஐடியை கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஐடி வரும். இந்த ஐடியை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன மாதிரி ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, வீடியோ முழுசாக பார்த்துப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். இன்னுமே அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி வந்து ரீமாஸ்டர் பண்ணுறது அண்ட் உங்களோட மைண்டில் சில டியூன் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் எப்படி கொண்டு வரது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் போக போக சொல்லித்தரேன். மறக்காமல் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே டைமில் இனிமேல் நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாட்டெலாம் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. அதில் நான் சூஸ் பண்ணி தான் நம்மளோட ஐடியில் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் ஊருக்கான பாட்டாக இருக்கலாம், அப்படி உங்களோட க்ரியேட்டிவிட்டியான பாட்டாக இருக்கலாம், எல்லாமே கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை நான் எடிட் பண்ணி நம்ம ஐடியில் உங்களோட ஐடியை மென்ஷன் பண்ணி போட்டு விடுறேன். தேங்க்யூ.